இட்டுபோட் சினிமாவில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவும் அர்ச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆனதை வந்து பார்க்க முடியுது. இப்போ நேற்று கூட வந்து அடிச்சுக்கிட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நார்மலாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வாரம் சண்டை வந்தது. அதுக்கப்புறமாவே வந்து இவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து விஷ்ணு வந்து சொல்கிறாரு, உன்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, நீ யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் நிறைய டைம் வந்து அதை யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அர்ச்சனாவை. ஸோ அதுக்கு வந்து அர்ச்சனாவும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நேற்று கமல் சார் முன்னாடி கூட வந்து ஒரு சொன்ன விஷயத்துக்கு பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்தது. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஏதாவது உனக்கு வேணும் அப்படின்னா போராடி போ, டேரெக்டாக போகாத அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த டிக்கெட் ஃபினாலே அவங்களுக்கு கிடைக்காதனால அதை பற்றி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளே வந்து கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. அவங்க ஏதோ 2வது படிக்கும் போதோ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேச்சு போட்டிக்காக வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க போல். அதுக்கு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்படி சொல்லியிருக்காங்க, நான் எழுதி கொடுத்து நீ ஸ்கூலுக்கு போய் நீ அதில் வந்து வின் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட வந்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு மாறு தட்டிக்க போறியா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீயா பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து நீயா பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு செம கடுப்பாகுமா, என்னடா எது கேட்டாலும் இதே மாதிரி சொல்கிறாரு, அப்பா ஏமா இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை வந்து அவங்க அம்மா கிட்டே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். பட் ஒரு லெவலுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சு தான். ஸோ அந்த மாதிரி அவங்க அப்பா மட்டும் இல்லை அப்படின்னா இவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து வளர்ந்துருக்காது அப்படிங்கிறத லேட்டராக தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து அவங்க ஷேர் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஒரு கனவு கண்ட விஷயங்கள் எல்லாமே நிறைவேறிட்டு வர மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சிருக்கேன் சும்மா இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு யோசித்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சில டிஸ்கஷன் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.